தமிழக அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும். அறிவில் சிறந்த தமிழ் சமூகம், அரசியல் இயக்கத்தில் இருக்கிறவர்களும் அறிவில் சிறந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள். நிலவுகிற சூழல், நிலவிய சூழல் நாம் யாரும் கணிக்கவில்லை. ஆனாலும் ஜனநாயகத்தை மதித்து நாம் சில முடிவுகளை எடுத்தோம். யாரும் எதிர்பாராத சூழலில் தாவேகா வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க இடதுசாரிகளை அவர்கள் அணுகினார். சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் சேர்த்தே நான் சொல்கிறேன், நம்மை அவர்கள் அணுகிய பொழுது திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை, அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை, தாவேகா தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆதரவு நம்மிடம் கேட்டு விட்டார்கள். நாம் ஆதரவளிக்கவில்லை என்றால் ஒரு ஜனநாயக சக்திக்கான வாய்ப்பை மறுத்து விட்டார்கள் என்கிற வரலாற்று பழி. இல்லது அந்த சூழலை பயன்படுத்தி ஆளுநர் அமர்ந்து விட்டால் மக்கள் அதிகாரத்தின் மீது ஆட்சியாளர்கள், ஆளுநர் போன்றவர்கள் அமர்வதற்கு வாய்ப்பளித்து விட்டார்கள் என்கிற தீராத வரலாற்று பழி. எனவே மிக ஆழமாக அவரவர் அமைப்பாக விவாதித்து அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவுதான் இந்த முடிவை அன்றி யாரும் எங்களை நிர்பந்திக்கவில்லை. மக்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள், அந்த முன்மொழிவை நாம் வழிமொழிந்திருக்கிறோம். பீப்பிள் மேண்டேட், அதை நாங்கள் மரியாதை செய்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதற்கு ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா? நீங்கள் சொல்வது போல் சோபா, கல்லாப்பட்டி, ஒருபோதும் விடுதலைக்கு போராடுகிறவர்கள் அருகில் அந்த சோபா பெட்டியும் வராது, கல்லாப்பட்டியும் வராது, வந்ததாக வரலாறும் இல்லை. நண்பர்களை, தோழர்களை முழுக்க முழுக்க அரசியலாக நாங்கள் முடிவெடுத்தோம். திமுக அதிமுக இணைவதில் என்ன பிரச்சனை என்கிறார். அது ஜனநாயக இயக்கங்கள் எப்பொழுது கொண்டாலும் இணையலாம், அது கேள்வி அல்ல. ஆனால் ஆளுநர் காய் நகர்த்துவதுதான் கேள்வி. காலதாமதம் செய்து அவர் அமர்ந்து விடக்கூடாது. இந்த நோக்கத்தை தவிர ஆதரவு அளித்து எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை இந்த மேடையில் இருந்து பகிரங்கமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முழுக்க முழுக்க ஜனநாயகம் தான். எனவே நிபந்தனை இருக்கிறதா? இருக்கிறது. என்ன நிபந்தனை? செக்குலரிசம். உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத பன்முகம் நிலவுகிறது. இந்த பன்முகத்தின் அடித்தளம் சார்பின்மை. டாக்டர் அம்பேத்கர் இருக்கிற அந்த மேதை, அவரை போன்ற மேதைகள் இருக்கிற அந்த திசை நோக்கி நான் இருகரம் குப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்.